Welcome to Pet Lover Phoenix channel. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நேட்டிவ் போகிறோம். அதுக்கு முன்னால் நேட்டிவ் போகிறதுக்கு முன்னால் எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். என்ன தேவையானது எல்லாமே ஃபோனு, சார்ஜரு அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோவிலேருந்து இங்கேருந்து பைபாஸ் போயிட்டு பைபாஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ரைவேட் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். இங்கே போனோம் அப்படின்னா உங்களுக்கு 14 hours ஆகும் இங்கேருந்து தென்காசி போகிறதுக்கு. அதனால் வந்துட்டு நம்ம ஈவினிங் 5:30 to 6:30 நமக்கு பஸ் வரும். அதில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்டோம். அதேமாதிரி ஊருக்கு அங்கே எடுத்துகிட்டு போகிறது, ஃபங்க்ஷனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு அண்ட் அசசரிஸு, சாப்பாடு, அப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம ஆட்டோவில் இறங்கிட்டு ஆட்டோவிலேருந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண பார்த்திங்கன்னா ஒரு 6:30 தான் வந்துச்சு பஸ்ஸு. அது வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிடலாம், டிராஃபிக்கில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பொங்கல் டைம் போனேன் நான். ஆனால் ரொம்ப லேட்டாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஜனவரி மாதம் எடுத்த வீடியோ இது. ஜனவரி 9 நான் கிளம்புனேன். இப்போ பொங்கல் டைம் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் நம்மளுக்கு பஸ்ஸு கிடைக்காது. பஸ் வந்து கிடைக்கும், ஆனால் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதுமாதிரி ட்ரெயின் எதுவுமே நமக்கு வந்து புக் பண்ண கஷ்டம், கிடைக்காது, அவைலபிள் இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் 9 கிளம்பிட்டேன். ஜனவரி 9 கிளம்பிட்டு ரிட்டனும் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பொங்கல் கழித்து 23, 24க்கு மேலே தான் நான் ரிட்டன் வந்தேன். ஏன்னா நமக்கு பஸ் வந்து டிக்கெட் அதிகம் ஒன்று, இன்னொன்று மற்ற ட்ரெயினில் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அதுவும் இல்லாமல் நமக்கு ஒன்றும் அவசர வேலை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால அம்மா வீட்டிலே அங்கேயே இருந்தாச்சு. 10 days 15 days கிட்ட அங்கேயே இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. பஸ் வந்துடுச்சு. பஸ் வந்தோடனே ஏறிட்டோம். பார்த்திங்கன்னா கோயம்பேடில் போய் தான் நிறைய ஏறுவாங்க. அப்புறம் தாம்பரம், பெருங்களத்தூர், இந்த மாதிரி கூடுவாஞ்சேரி பஸ்ஸு போகிற ரூட்டில் வந்துட்டு ஏறுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஏறிட்டோம் அப்படின்னா மார்னிங் பார்த்திங்கன்னா விடியும்போது ஒரு 5:30 வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டி சங்கரன்கோவில் அந்த மாதிரி கோவில்பட்டி தாண்டி வந்துடும் நமக்கு பஸ்ஸு வந்துட்டு. மேக்ஸிமம் வந்துட்டு 14 hours தான். இப்போ அதுவுமே கரெக்டாக 12 hours மேக்ஸிமம் கொண்டு இப்போ சிட்டியை தாண்டுறதுல தான் கணக்கு. இங்கே வந்து இப்போ சென்னை வரோம் அப்படின்னா சென்னையிலேருந்து நம்ம வெளியே போகணும். அதனால தான் அந்த 2 hours வந்து கொடுக்குறாங்க. இல்லைனா இன்னுமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும் பஸ்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊர்கிட்ட போகிற பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு, மலை, பார்க்கவே பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ சூப்பராக பச்சை பசேல்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் அப்போல்லாம் வந்து செம்ம மழை இல்லை. ஆல்ரெடி சென்னையில் மழை பெஞ்சு பயங்கர வெள்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஊரில் மழை பெஞ்சிச்சு. அதனால் எங்கே பார்த்தாலும் தண்ணி தான், ஃபுல் தண்ணி. எங்கள் ஊர்லேயும் பார்த்தாலும் கிணறு, இந்த ஆறு, இந்த குளம் சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் சின்ன குளம் ஒன்று இருக்குது, சாமியாங்குளம்னு சொல்லுவாங்க, ஊரணி சொல்லுவாங்க அங்கே, அப்புறம் ஓடை இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி இருக்குது. இந்த போகும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்படி சங்கரன்கோவில் வழியாக தான் போகும். மார்னிங்கே சங்கரன்கோவில் வந்துடும். 5-6:30 கிட்ட வந்துடும். அதுலேருந்து 1 hourல நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீடு போகிற வழியிலே நம்ம இறங்கிக்கலாம். அந்த பஸ்ஸு போகிற ரூட்லேயே வந்துட்டு நம்ம இறங்கிக்கலாம். ஆலங்குளம் போகும். ஆலங்குளத்துக்கு முன்னாலேயே நம்ம இறங்கிடணும். இந்த பஸ் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஏறணும் அப்படின்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக வேறு எதுலேயுமே நம்ம ஏறி இறங்க வேண்டாம். ஒரே பஸ்ஸில் போயிட்டு வீட்டில் போய் இறங்கிடலாம். சங்கரன்கோவிலுமே நான் வந்து ரொம்ப போனது கிடையாது. நம்ம உள்ளே போயிட்டு நமக்கு ரிலேஷன் யாரும் இல்லை, நம்ம போனதும் இல்லை. இந்த பஸ்ஸில் போகும்போது வரும்போது பார்க்குறது மட்டும்தான் சங்கரன்கோவில் அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே. கோவில்பட்டி போயிருக்கேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து 1 time போயிருக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப வந்து அவங்கெல்லாம் வந்து நமக்கு சொந்தங்கள் போகக்கூடிய சான்சஸும் வந்து இல்லை. மேக்ஸிமம் ஊருக்கு போகிறதே இப்போ வந்து சென்னை வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் நேட்டிவ் போகிறதோட சரி. நேட்டிவ்லேருந்து அங்கே எப்படியாவது எங்கேயா போகிறோமா, இப்போ தென்காசி குற்றாலம் போகிறோமா, அவ்வளோதான். சுரண்டை இந்த மாதிரி மட்டும்தான் நமக்கு டைமிங் கிடைக்குது இங்கே இருக்கிறதுனால. அங்கே போனாலுமே எல்லாருமே வந்து 1 month மே மாதம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஊரில் இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி சான்சஸ் இல்லை, போகக்கூடிய சான்சஸ் இல்லை. நமக்கு அது டைமிங்கும் வந்து அவ்வளோ டைம் செட் ஆகாது இருக்கிறதுக்கு. அதனால் மேக்ஸிமம் எப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம வந்து அங்கே கூட கொஞ்ச நாள் இருந்துக்கிறது. அப்படி அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குது. இப்போ நம்ம ஊர் வர வர ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்துச்சு. எப்போ இறங்க போகிறோம், ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு போயிட்டு.
அதனால் அதுவும் இல்லாமல் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலே செம்ம சந்தோஷம் இருக்கும்ல அது. ஏன்னா நான் இவ்வளோ நாள் வரைக்கும் அம்மா வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தாங்க. அப்போ எனக்கு அது வந்து தெரியாதுல்ல, எப்பவும் பக்கத்தில் இருந்தால் அந்த வேல்யூ தெரியாது அப்படிம்பாங்க. இப்போ வந்து லாங்காக இருக்கிறதுனால அது ஒரு ஹாப்பினஸ். அம்மாவை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி, அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். அந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணி அம்மா கூட போய் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஒரு ஆசை இருக்கும்ல. அது ஏன்னா இங்கே இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, டெய்லி போவேன், பார்ப்பேன், 1 ஹவர் 2 ஹவர் இருப்பேன், அப்புறம் ரிட்டன் வந்துடுவேன் அம்மா வீட்டிலேருந்து. அந்த மாதிரி இருக்கும், டெய்லியுமே பார்க்கலாம் அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து அங்கே இருக்கிறதுனால பார்க்க முடியாதுல்ல. அப்போ வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசாகவே இருந்துச்சு. ஐயோ நம்ம பார்க்க போகிறோம், அம்மா அப்பாவை பார்க்க போகிறோம், அங்கே இருக்க போகிறோம் அப்படின்ட்டு. அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா பஸ்ஸும் வந்து அது சின்ன சின்ன ரோடாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான் போகிறதுக்கெலாம். வந்து 2 பஸ் வருது அப்படின்னா க்ராஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து அப்படி நிற்பாங்க, இல்லை ரிவர்ஸ் எடுக்கணும், இல்லை எங்கேயாவது ஓரமாக நின்று அடுத்தது தான் வந்து அந்த வண்டிக்கு வந்து வழி விடணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ரோடுங்க எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும். சங்கரங்கோயிலேருந்து வீட்டுக்கு போகிற அந்த ரெட்டியார்பட்டி வழி ரோடெல்லாம் அப்படி தான் இருக்கும், குட்டியாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் வந்து நல்லாவே போட்டாங்க. முன்னால் பார்த்திங்கன்னா தூக்கி தூக்கி பஸ்ஸு போட்டு உடம்பெல்லாம் வலிச்சிடும். போய் இறங்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். அதேமாதிரி நீங்கள் எங்கள் ஏரியாவில் பார்த்தாலுமே நிறையா வந்து காத்தாடி போட்டிருப்பாங்க. காற்றாலைகள் நிறையா இருக்கும். தண்ணியும் பார்த்திங்களா, எல்லா இடத்துலையும் தண்ணி இருந்து நெல் நாற்று பயிரிட்டாங்க. நானும் வயக்காடுக்கு போகணுன்னு நினச்சேன், ஆனால் வயக்காடு மட்டும் போகல லாஸ்ட் டைம். மற்ற மேக்ஸிமம் கொஞ்சம் எல்லா பக்கமுமே போனேன், ஆனால் வயக்காடு போய் பார்க்கல. இப்போ தான் நம்ம ஊர் வரப்போகுது. நம்ம ஊர் வந்துடுச்சு அப்படின்னா இறங்கிட்டு அவ்வளோதான், இறங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே அப்பா வந்து ரிசீவ் பண்ண வந்துட்டாங்க. ஏன்னா லக்கேஜ் எல்லாமே இருக்குல்ல, அதனால் வந்துட்டு தூக்கிட்டு நடக்க முடியாது. அதனால் இறங்கி வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே அடுத்து பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் வெளியே எடுக்கணும்ல, என்னென்ன கொண்டு வந்திருக்கோம், ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவ்வளோ டைம் வந்து. ஆனால் ஒரு 15 நாள் இருந்தேன் அப்படின்னா டைம் எப்படி போச்சுன்னு தெரியல, ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ என்கேஜாக இருந்துச்சு அங்கே ஊரில் வந்துட்டு. ஆனால் என்ன டிவிலாம் இல்லை, மம்மிகிட்ட அப்பா கேபிள் கனெக்ஷன் இருக்குல்ல, டிவி பார்க்கல, மொபைலுக்கு டவர் மேக்ஸிமம் கிடைக்காது. அந்த மாதிரி மொபைல் டிவி இல்லாமல் மற்ற ரிலேட்டிவ்ஸோட அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஓட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குள்ள டேஸ் வந்து கிடைச்ச மாதிரி இருந்துச்சு டைமிங். அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ரிட்டர்ன் வரதுக்கு மனசு இல்லை தான், இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தால் ஆகணும் இல்லை, இங்கே ஒர்க் இருக்குது, நம்ம பசங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சர்ச்சுக்கு போகணும், என்னென்ன வேலைக்கு போகணும் எல்லா வேலையுமே மேக்ஸிமம் வந்து முடிச்சுட்டு தான் வந்தேன். அதே மாதிரி நம்ம வாங்க வேண்டியது பார்த்திங்கன்னா கருவாடெலாம் கூட வாங்கிட்டு வந்தோம் ஊர்லேருந்து. அங்கே நல்லாயிருக்கும், அங்கே உள்ள கருவாடு வந்துட்டு எல்லாமே அங்கே உள்ள நேந்திரம் சிப்ஸோ இல்லை முறுக்கோ காரச்சேவு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் சரி, எதுவுமே வந்து ஊரில் வாங்கினா அது ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதுவும் தனி டேஸ்ட்டு தான் அது நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களோட ஊரோட ஸ்பெஷல் வந்து அங்கேயே நீங்கள் வாங்குறதுக்கும் அதே பொருளை வந்து நீங்கள் வேறு ஊரில் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஊருக்கு வந்தது, ஊரில் எங்கெங்கே என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ஃபங்க்ஷன் வந்து நான் தனியாக ஹவுஸ் செரமனி வந்து நான் அகெயின் வந்து போடுறேன். அது தனி வீடியோ, ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கிற வீடியோஸ்லாம் இருக்குது. அது வந்து தனியாக நான் வந்து அந்த செலிப்ரேட் பண்ணதும் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதுவே வந்து 1 ஹவர் வருது. நம்ம ஊருக்கு போன வீடியோ அண்டு ரிட்டன் வந்தது, ஊருக்கு போய் எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோவே ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வர்றது வரைக்கும் 1 ஹவர் ஆயிடுது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா போன உடனேயே மார்னிங்கே பார்த்திங்கன்னா இந்த கன்றுக்குட்டி போட்டுருச்சு. இவங்க பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. ஏன்னா முன்னாடியே போட்டுருச்சு, 10 மாதம் இல்லை டெலிவரி டைம், அது வந்து 8 மாதம் கிட்டவே போட்டுருச்சு. அதனால் வந்துட்டு அது கால் வந்து நிற்க முடியலை. ஆனால் என்ன பண்ணுச்சுன்னா காக்கா அந்த காலை வந்து கொத்தி
அது வந்து இந்த கால் வந்து மாவு மாதிரி தான் இருக்குது. அந்த காலை ஃபுல்லாக கொத்திடுச்சு. அப்புறம் நாங்கள் வேப்பெண்ணெய் இதெல்லாம் தடவி இப்போது எண்ணெயெல்லாம் போட்டு வச்சோம். இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்குது எங்களோட வீடு, பழைய வீடு அண்ட் புது ஒரு ரூம் இருக்கும், ஒரு ரூம் அண்ட் கிச்சன். இதுதான் எங்களோட வீடு. பார்க்கலாம். ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. சிம்பிள் அண்டு எளிமையாக சிம்பிளாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இதில் தான் மம்மி வந்து அந்த வீடு கட்டுற வரைக்குமே இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இது பாத்ரூம். இது வந்து பழைய வீடு. பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய குருவி இருக்கும். எங்கள் மாமனார் மாமியார் இருந்த வீடு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த குருவிங்களை பார்த்திங்கன்னா இருக்கும், அது கூடு கட்டியிருக்கும். அது அங்கேயே தான் இருப்பாங்க அந்த சிட்டுக்குருவிங்க. பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் 2-3 நாள் ஆகிடுச்சி அந்த கன்றுக்குட்டி இழந்துருக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம போனோடனே நம்மளுக்கு சீம்பால் கிடச்சிது. இவங்க மாடு கன்றுக்குட்டி போட்டுச்சுல, அதனால் அந்த பால் எல்லாமே நமக்கு தான். 2-3 நாள் நல்ல கடம்பு குடித்தாச்சு. அடிச்சு ஐயோ செம்ம டேஸ்ட்டு. நமக்குலாம் அதில் டெய்லியுமே கிடச்சாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் மாடுலாம் கிடையாது. இந்த கன்றுக்குட்டியெல்லாம் நமக்கு வந்து கிடச்சிது. அது அவங்க நம்ம போன டைமு வந்து கன்றுக்குட்டின்றதுனால நமக்கு சீம்பால் வந்து கிடச்சி. அதுவும் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அதெல்லாம் வந்து சாப்பிட்டு. திரும்ப அதை சாப்பிடும்போது அவ்வளோ பழைய நினைவுகள். அப்புறம் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி எல்லாரோட கெட் டுகெதர் மாதிரி ஆகிடுச்சு. அவங்க எல்லாமே நம்ம போய்ட்டு அவங்களோட நம்பர்ஸ்லாம் வாங்கிட்டு, ஏன்னா நான் படித்த ஊர், அங்கெல்லாம் போய்ட்டு வாங்கி எல்லார்ட்டையுமே பேசினது வந்து எல்லார்ட்டையுமே அன்றைக்கி பேசியாச்சு. அப்போவே ஊரில் இருக்கும்போதே நான் அந்த மாதிரி இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் மீட் பண்ணியாச்சு. இனிமேல் அகெயின் ஒரு கெட் டுகெதர் போடணும், பிளான் இருக்குது, பார்க்கலாம் ஃப்யூச்சரில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முள்ளாக தான் இருக்கும். இங்கே வந்து மயில் சவுண்டு எப்போவுமே கேட்கும். ஆனால் மயில் எங்கே இருக்குதுன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மயில் வந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் பார்த்திங்கன்னா அந்த பட்டுப்பூச்சி எடுத்து தீப்பெட்டியில் வச்சுட்டு அதுக்கு சாப்பாடெலாம் வேறு போட்டு ஒரே அமக்கலம் நடக்கும். தீப்பெட்டியில் வச்சு பட்டுப்பூச்சி அப்புறம் வந்து மயில் இறகு வச்சு அதுக்கு சோறை வச்சு அந்த புக்குக்குள்ளே வச்சுட்டு அது வெள்ளையாக வரும். வளர்ந்துருக்கு, என் மயில் வந்திருக்கு, குட்டி போட்டிருக்கு, இப்படி அப்படின்னு என்னென்னவோ பண்ணுவோம். அப்புறம் இந்த பூலாந்தி பழத்தை இதில் வைக்கிறது, லிப்ஸில் வைக்கிறது, ப்ளூ கலராக மாறும். அப்புறம் இந்த கத்தாழை இருக்குல்ல, அந்த பழத்தை சாப்பிட்டு லிப்ஸ் ரெட்டாக மாறிடும். இந்த கத்தாழையில் வந்துட்டு வண்டி மாடு செய்கிறது, தட்டானை பிடிச்சி விளையாடுறது, தும்பி அதெல்லாம் பிடிச்சிட்டு விளையாடுறது. இது பார்த்திங்கன்னா தான் எங்கள் வீட்டில் உள்ள குருவியோட கூடு. இது இவனோட ட்ராக்கரில் போட்டிருக்குது. பார்த்திங்கன்னா அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. அவங்க வருவாங்க போவாங்க. நிறைய டியூப்லாம் இருக்கும் வீட்டில். அந்த ஷீட்டுக்குள்ளே இது இருக்கும்ல கம்பி, அதிலெல்லாம் கூட கட்டி வச்சுருக்கோம். அப்புறம் அம்மாவுக்கு டீ போட்டு கொடுத்தாங்க, குடித்தாச்சு. இதுதான் எங்கள் ஊர். இப்போது நம்ம கடைக்கு போகணும், எங்கே போகணும் அப்படின்னாலும் இந்த மெயின் ரோடுக்கு வந்து தான் போகணும். இது வந்து எங்கள் பாட்டியோட வீடு. இங்கே தான் நான் வந்து வளர்ந்தேன். மேக்ஸிமம் 8th to 12th வரைக்குமே நான் இங்கே தான் இருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா பீகாக்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த மயிலெலாம் பார்த்திங்கன்னா மேய்ஞ்சிட்டு இது நெல் நட்டுருக்காங்கல்ல, அங்கே இருக்குது. எங்கள் வீட்டில் உள்ளே வந்துட்டு போச்சு. நாங்கள் பார்த்ததுனால காம்பவுண்டை குதித்து அப்படியே நெல்லுக்குள்ளேயே போயிடுச்சு. அந்த மாதிரி இங்கே தான் வந்து நாங்கள் குளிக்கலாம் வருவோம். இந்த கிணறு முன்னால் பார்த்திங்கன்னா இங்கே வழி இருக்கும். இப்போ நாங்கள் வீடு ஃபுல்லாகவே காம்பவுண்ட். இப்போ யாருமே வந்து இந்த கிணத்து பக்கம்லாம் போயிட்டு குளிக்கிறதில்ல. முன்னால் நாங்கள் எங்கே மோட்ரு போட்டிருக்காங்க, எங்கே தண்ணி இருக்கும், எங்கே தொட்டியில் தண்ணி இருக்கும், அங்கே போய் தான் குளிக்க முடியும். வீட்டிலலாம் வாஷ்ரூம்லாம் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. வாஷ்ரூம் சரி, டாய்லெட் சரி, வெளியே தான் போகணும். நாங்கள் சின்ன பிள்ளை சைல்டுஹுட்டில் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் 8th அப்புறம் வந்து வீட்டிலே டாய்லெட் வந்து கட்டியாச்சு. அப்போ 8th அப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வந்து எங்கேயும் வெளியில் போகிறதில்ல. அதுக்கு முன்னால் தான் குளிக்க போகிறது, தண்ணி எடுக்கிறது, இதுமாதிரி தண்ணி வந்து எடுப்போம். ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே கார்டன் நிறையா இருக்கும், செடிங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னை மரம், சப்போட்டா எல்லாமே இருக்கும். இதுதான் வந்து எங்கள் பாட்டியோட வீடு. இது எங்கள் பாட்டி. அவங்களுக்கு வந்து 89 கிட்ட ஆகிடுச்சி. இவங்க வந்து டீச்சர் அவங்க. இப்போ நான் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வயசானதுனால ரொம்ப மேக்ஸிமம் நிறையா மறந்துட்டாங்க. ஏதோ எங்கள் ஊர் வழியாக நாங்கள் வந்து வீட்டுக்கு வரோம். இது வந்து ஊருக்குள்ள, இது அவுட்டர். அப்படி 2 ஊராக இருக்கும். பாட்டி வீடு பார்த்திங்கன்னா அவுட்டரில் இருக்கும், எங்கள் வீடு உள்ளே இருக்கும், ஊருக்குள்ளே இருக்கும். இப்போது நம்ம போகணும் அப்படின்னா நடந்தே போகலாம், ஒரு 10 minutes ஆகும் மேக்ஸிமம். இப்போ நம்ம எதுவும் வாங்கணும் அப்படின்னா எங்கள் ஊரில் நிறைய ஷாப்ஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது. பஜார்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டவுன்லாம் கிடையாது. அங்கேருந்து போனோம் அப்படின்னா நாங்கள் சுரண்டைக்கு தான் போகணும். அங்கே போய் வந்து பால் காய்ப்பு இருந்ததுனால தேவையான திங்ஸ்லாம் வாங்க போனோம். அதுவும் இல்லாமல் பொங்கல் டைம்
இல்லை கரும்புலாம் வேறு வாங்கணும். அப்புறம் வந்துட்டு பாத்திரம் இது பால் காய்க்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே வாங்கணும்ல. புது வீடு அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லாமே வாங்கணும். இது எல்லாமே வந்து சுரண்டையில் போயிட்டு வேலவன் ஸ்டோரில் போய் வாங்கணும். அதுக்கப்புறம் டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வாங்கணும் சுரண்டையில். அது மாதிரி நிறையா வந்துட்டு அங்கே டைம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெட்யூல் வச்சுருந்தோம். இன்வைட் பண்ணுறது, ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறது, அண்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான பொருள் வாங்குறது, அடுத்தது சர்ச்சு போகிறது, அடுத்தது பார்த்திங்கன்னா வீடை வந்து வீடு அப்போ முடிக்கலை, முந்தின நாள் தான் முடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஃபாதர் வரதுனால நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும்ல, அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, இதெல்லாமே இருந்துச்சு முந்தின நாள் நைட்டு. இந்த மாதிரி நிறையவே வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஷெட்யூல். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். செம்ம மழை இந்த வருஷம். அதனால் எல்லா பக்கமே நீங்கள் தண்ணியை பார்க்கலாம். இதுதான் வந்து சுரண்டை. இங்கே தான் வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து எப்போவுமே எங்கள் ஊர்லேருந்தும் சரி, பக்கத்து வீராணம் அந்த மாதிரி ஊர்லேருந்தும் வந்து இங்கே தான் வந்துட்டு மேக்ஸிமம் பஜாருக்கு வரணும் அப்படின்னா சுரண்டைக்கு வந்து தான் எல்லாமே வாங்குவாங்க. எல்லா பொருளுமே கிடைக்கும். ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு அதேமாதிரி பஸ்ஸும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்தந்த டைமுக்கு தான் பஸ்ஸு உண்டு. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஆட்டோ அந்த மாதிரிலாம் இருக்காது. மேக்ஸிமம் வந்து 2 வீலர் வச்சுருக்கவங்க எப்போனாலும் வருவாங்க. இல்லை மேக்ஸிமம் இப்போ கார் வச்சுருக்காங்க, எல்லார் வீட்லையுமே காரில் வந்துட்டாங்க. 1-2 பேர் தான் வந்துட்டு இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி வரணும். 1 hour ஒன்ஸ் அந்த மாதிரி தான், அந்த டைமிங் தான் நம்மளுக்கு வந்து பஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி போயிட்டு கரும்பு இதெல்லாம் வாங்கினாங்க. வாங்கிட்டு அப்புறம் வந்து நாங்கள் சாம்பார் வடகடை போனோம். சாம்பார் வடகடை முடிஞ்சு அப்புறம் வந்துட்டு நம்ம ஷாப்பிங்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வந்தோம். ரொம்ப போர் அடிக்கிறானா. சாம்பார் வடகடையில் பார்த்திங்கன்னா முன்னால் இந்த சன்ஃப்ளவர் நிறைய பேர் ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த சன்ஃப்ளவர் செடி போடுறாங்கள்ல, அது அந்த ஊரில் தான். அந்த ஊரில் தான் எங்கள் சித்தியோட பொண்ணு இருக்காங்க. அதனால் அதுவும் இல்லாமல் எங்கள் சித்தி இன்னொரு சித்தி இருக்காங்க. அதனால தான் அந்த ஊருக்கு போனோம் இன்வைட் பண்ணுறதுக்காக. இதுதான் சாம்பாரோட டேனிங். திரும்புகிறோம் பாருங்கள், பஸ் ஸ்டாப் போயிட்டு அப்படி திரும்புகிறோம். இதில் இந்த ஊரில் தான் அந்த சாமந்தி பூ ஃபுல்லாக வந்து சாமந்தி பூண்டு சன்ஃப்ளவரில் வச்சுட்டு நிறைய பேர் ரீல்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள். அந்த ஃபுல்லாகவே சன்ஃப்ளவர், அந்த சீசன் வந்து சன்ஃப்ளவர் போடுவாங்க அங்கே. அதுவுமே வந்துட்டு ரொம்ப நல்ல ஊர். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஏரியா அப்படி தான் சொல்லலாம். ஆனாலுமே அவங்களுமே சுரண்டைக்கு தான் வரணும். ஏன்னா சுரண்டை தான் பஜார் சொல்லுவாங்க. அது சுரண்டையிலேருந்து அடுத்து பார்த்திங்கனாலே சாம்பாரோட கடை ஸ்ட்ரீட் எல்லாமே இருந்துச்சு. இப்போ வேலவன் ஸ்டோர் வந்துட்டோம். வேலவன் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் பாருங்கள், எல்லா கடையுமே இருக்குது. பாத்திர கடை இருக்குது. ஃபர்னிச்சர் வாங்கினோம். அது ஃபர்னிச்சர் ஒரு நாள் போனோம். இது பாத்திரம் வந்து ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் போனோம். எல்லாமே இருந்துச்சு. நம்ம அந்த பால் காய்க்கிறது, அப்புறம் செம்பு, மூடி, கரண்டி, அரிசி, இது மாதிரி உப்பு, என்னென்ன பால் காய்க்கிறதுக்கு வைக்கணுமோ அதெல்லாமே புதுசாக வைக்கணும். அப்படிங்கிறதுனால எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி அங்கே பாத்திரத்தில் பார்த்துட்டு எந்த குண்டான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் செலக்ட் பண்ணி வாங்கினோம். ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து எடுத்தோம். எல்லாமே இருந்துச்சு. மேக்ஸிமம் நம்ம வேறு கடைக்கு போகவே தேவையில்ல. இங்கேயே வந்து வேலவன் ஸ்டோர்லேயே வந்து வாங்கி ஒரே கடையிலே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம்.
ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் வாங்கினேன், கிளாக்கு. அதையும் வாங்கிட்டு எல்லாமே வந்து டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம காரில் போயிருக்கிறதுனால டைமிங் வந்து கொஞ்சம் மிச்சம் ஆச்சு. இதே பஸ்ஸுனால் வந்துட்டு சாம்பூர் வடகரை போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பஸ் ஏறணும். அடுத்தது அங்கே எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நம்ம சுரண்டைக்கு வரணுன்னா அதுக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி வரணும். அடுத்து நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரணுன்னா அதுக்கு ஒரு பஸ் ரிட்டர்ன் வரணும். இது வந்து நம்ம வண்டியிலே போனதுனால வந்துவிட்டோம். இதுதான் பாருங்கள் சீம்பால். நம்ம கொடுத்தது பால் வந்து நம்ம காய்ச்சி எவ்வளோ திக்காக இருக்குது, எவ்வளோ கலர் பாருங்கள், எல்லோயிஷாக இருக்குண்ணா, அவ்வளோ கட்டியாக தூவம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு. மம்மி செஞ்சுருந்தாங்க, வச்சு சாப்பிட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதான் வந்து ஓடை, எங்கள் ஊரில் இருக்கிற இது சாமியாங்குளம். இங்கேயும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கிடக்குது பாருங்கள், கொடிக்காரவை. இது இங்கே வந்து கொடிக்காரவை பண்ணறவையில் வந்துட்டு தண்ணி வந்து எப்போவுமே இருக்கும். இது சாமியாங்குளம்னு சொல்லுவோம். குட்டி பிள்ளைகளெல்லாம் நாங்கள் இங்கே தான் விளையாடுவோம். அதே மாதிரி இங்கே வந்து கொடிக்காரவையிலையும் அந்த கிணறு முங்கி இருக்குல்ல, இதில் வந்து அப்படியே எல்லாம் நீச்சல் அடிப்பாங்க. இந்த கிணத்துல பார்த்திங்கன்னா எல்லாம் உழுவாங்க. அப்படி சுற்றி நிறையா பேர் இருப்பாங்க. சுற்றி வந்து எல்லாம் கிணத்துல உளுந்து குளிப்பாங்க. குளித்து துணி துவைச்சிட்டு அங்கே குளித்து அங்கே தான் எல்லாமே நீச்சலும் வேறு கற்றுப்பாங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இங்கே நிறையா தண்ணி, செம்ம தண்ணி, மீன் வேறு. ஆனால் வயலுக்கு தான் போக முடியலை, டைம் இல்லை. பார்த்திங்களா எவ்வளோ நிறையா இருக்குன்னு. இந்த குளத்துல தண்ணி வந்தாலே இந்த கிணத்துங்கள்லேயும் என்ன ஆகிடும், தண்ணி மேலே வந்துடும். அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சாமிலாம் பார்க்கும்போது நான் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா முன்னாடிலாம் இது வெறுமனே அருவா மட்டும் தூக்கிட்டு நிற்கும். அப்போ எனக்கு வந்து நம்மளுக்கு நோக்கி வர்ற மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போல்லாம் கட்டிட்டாங்க. இப்போ அந்த பயம்லாம் இருக்குல்ல, முன்னால் அந்த மாதிரி பயப்படுவேன். அதுவும் இந்த அருவா வச்சுருக்க கருப்புசாமி, சுடலமாட சாமி, இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். கனவுல வேறு வருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி ஒரு மழை பெஞ்சோடனே அப்படியே எல்லாம் வருதா. இதை போய் பார்க்கறதுக்குன்னு மறுபடியும் வீட்டிலேருந்து போனோம். வீட்டிலேருந்து பார்த்துட்டு தண்ணி நல்லா உழுதா. இதில் வந்து மீன் வந்து வரும். இப்படி தண்ணி வரும்போது அந்த உள்ளே இருக்க மீன்லாம் வந்து வரும்ல. நாங்கள் முன்னாடி பாட்டிலெலாம் பிடிச்சி வீட்டில் போய் வைப்போம். அது 2 நாளில் செத்து போயிடும். அது வேறு கதை. இப்போவும் வந்து நிறைய பசங்க வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தண்ணி வரும்போது வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு பாட்டில் வச்சு பிடிச்சிட்டு இருந்தாங்க. பிடிச்சி பாட்டிலை வீட்டில் போய்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா மயில் சவுண்டு கேட்குது. ஆனால் இங்கே நிறையா வாத்துங்க இருந்துச்சுங்க. அதனால் இதை கேப்சர் பண்ண முடியும்னு பார்த்தேன். ஜூம் பண்ணி தான் பிடிச்சேன். நிறைய கொக்குங்க, வாத்து, மயில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருந்துச்சு. ஆனால் மயிலை வந்து இங்கே பிடிக்க முடியல, கேப்சர் ஆக முடியல. ஆனால் சவுண்டு மட்டும் கேட்கும் அப்பப்போ. இது பார்த்திங்கன்னா சர்ச்சு. இது எங்கள் ஊரில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சு. இது வந்து ரொம்ப பெருசு. இது வந்து சேகரம், அது தட் இஸ் ஈக்குவல் டு பங்குன்னு சொல்லுவாங்கள்ல, தட் இஸ் அந்த மாதிரி பங்கு. அது பங்கு சர்ச்சு ரொம்ப பெருசு. இப்போ பார்த்திங்கன்னா வீடு பாருங்கள், இதுதான் கிச்சன். இன்னும் வந்து ஒர்க்கு முடியல, கொஞ்சம் இருந்துச்சு. டைல்ஸ்லாம் அங்கங்கே வச்சுதாங்க. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக கழுவணும். மம்மிகிட்ட வேறு திட்டு வாங்கணும். நைட்டு வேறு விடிய உட்காந்து நானும் எங்கள் தங்கச்சியும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் தான் தேய்ச்சி ஃபுல்லாக நான், என் தங்கச்சி, என் தம்பி வந்து ரொம்ப லேட்டாக வந்தான். அம்மா, அப்பா, அப்புறம் இன்னொரு சித்தப்பா, இவ்வளோ பேர் தான் வந்துட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். அப்புறம் அத்தையும் அத்தை பொண்ணு இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களும் க்ளீன் பண்ண வந்தாங்க. அண்டு இந்த இது போடுவோம்ல, மொய் பேக் போடுவோம்ல, மொய் கவர், அந்த கிஃப்ட்டு போடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் டெக்கரேஷன் ஃபுல்லாக நாங்கள், என் தங்கச்சி தான் ரொம்ப ஸ்டெப் எடுத்து வந்தோம். அவள் தான் ஏணிலாம் ஏறி பயந்து ஸ்டூல் மேலாம் ஏறி பண்ணோம். பயமாக தான் இருந்துச்சு. அவளுக்கு இப்போ மேரேஜ் ஆக போகுது. அவள் ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி எங்கள் ஃபேமிலிக்கே வந்துட்டு குட்டியாக ரொம்ப என்னோடய மேரேஜுக்கு வந்துட்டு அவளுக்கு அவள் வந்து உட்காருவா. ஒரு 10 months அவளுக்கு என் மேரேஜ் அப்போ. அந்த மாதிரி அவ்வளோ அட்டாச்சு. எல்லார் வீட்டுக்குமே ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அவளுக்கு வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் வந்து மேரேஜ் ஆக போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா என் தம்பிலாம் வந்துட்டா, நான் சும்மா ஏதோ கோலம் போடுவோம், அது வேறு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், அதனால் ஏதாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் போட்டாச்சு, கோலம் போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாதரோட மாஸ் இருந்துச்சு. இவங்க தான் வந்து அங்கே சுரண்ட பங்கு, எங்களோடது வந்து சுரண்ட பங்கில் வரும். இவங்க தான் வந்து எங்களோட பங்கு ஃபாதர். அதெல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே காளான் வேறு கிடச்சிது. 2 நாள் சர்ச்சுக்கு போனோமா, 2 நாளுமே வந்துட்டு சனிக்கிழமையும் காளான் கிடச்சிது, ஞாயிற்றுக்கிழமையும் காளான் கிடச்சிது. அதை வந்து வீட்டில் வந்து சமைச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு காளானாக இருக்காதான் எப்போவுமே. அது வந்து சொல்கிறாங்க, ஒரு காளான் இருந்துச்சுன்னா அதுக்கு துணைக்காளான் வந்து இன்னொரு இடத்துல இருக்குமா.
எப்போவுமே ஒரே ஒரு காளானா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அப்புறம் வந்து சர்ச்சு பார்த்துட்டு அப்புறம் மாதிரி இந்த தண்ணியெல்லாம் திரும்ப அகைன் இந்த வயல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. ரொம்பவே வந்துட்டு இது வந்து எங்கள் சர்ச்சு குட்டி தான். ஆனால் என்னென்னா ஒரு ஒரு அங்கே போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மனசு வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். நமக்கு எதுவுமே அந்த ஒரீஸ்லாம் வராது. ஜஸ்ட்டு நம்ம அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். வேறு எதுவுமே தோணாது. அந்த மாதிரி ஒரு வைப்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ் எங்களோட சர்ச்சு. ரொம்பவே ஃபஸ்ட்டு ஒரு உபதேசியாத தாத்தா இருந்தாங்க. அவங்களுமே வந்துட்டு எப்படி ப்ரேயர் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து படிக்க தெரியாதவங்க, எழுத படிக்க ரொம்ப தெரியாதவங்க. ஆனால் பார்த்தா அப்படி படிக்கிறாங்க. இவங்களுமே வந்து இப்போ இருக்கிற உபதேசியார் இவங்களுமே வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க பார்த்தா இப்போ அவ்வளோ நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க. அவ்வளோ கடவுளோட வல்லமை வந்து அவங்க மேலே இருக்குது. அதனால தான் இந்த ஒரு இதை வந்து செய்கிறாங்க. இந்த ஒரு சர்வீஸை வந்து எடுத்து செய்கிறாங்க. கடவுளோட ஊழியத்தை செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம அதை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்மளாம் படிச்சிருக்கோம், ஆனால் நமக்கு அது கிடைக்கல. அதுதான். இதே மாதிரி இங்கே வந்து மாதா சர்ச் எங்களுக்கு. இது பார்த்திங்களா, அந்த தண்ணி பிடிக்கிறாங்க. இப்போ தண்ணி கம்மியாயிடுச்சு. மழை பெய்யும் போது என்ன ஆகும்னா நிறைய தெத்தி விழும். தெத்தினா நிறைய நிறைஞ்சி வழியும். அப்போ வந்து நமக்கு நிறையா வருதா. இப்போ வந்து இதில் மீன் இருக்கிறதெல்லாம் இவங்க உட்காந்து பார்த்துட்ருக்காங்களா. நம்ம சரி சும்மா சர்ச் முடிஞ்சிட்டு ஒரு வாக் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபுல்லாக சாமியாங்குளம்லாம் பார்த்துட்டு அதில் மீனுக்கெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் வலை. அதுக்கெலாம் இந்த அது என்னது லீஸ் மாதிரி எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி எடுப்பாங்களான்னு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அது சரியாக தெரியல. ஆனால் மீன் பிடிப்பாங்க. அடுத்தது பாருங்கள் நாற்று நட்டுருக்காங்க. அப்புறம் இந்த கிணத்துல தண்ணிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் போய் பக்கத்தில் வரைக்கும் போய் பார்த்துட்டு உள்ளே இறங்கி பார்த்துட்டு யாரும் இல்லை. நமக்கு வந்து தனியாக போகிறதுனால கொஞ்சம் பயம். அதில் போய் பார்த்துட்டு வந்தோம். இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தென்னை மரம் இருக்குது. அதிலலாம் நிறையா கொக்கு, இந்த நிறைய பறவைகள், இங்கே மீன் இருக்குல்ல, அதனால நிறைய பறவைகள் வந்து இந்த மரத்துங்களில் உட்காந்துட்டு இதில் உள்ளெல்லாம் நிறையா இருந்துச்சு தண்ணிக்குள்ளே. இது மீன்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த கிணறு தான் இது. பண்ணறவை அண்ட் கொடிக்காரவை இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வந்து எனக்கும் நீச்சல் தெரியாது, நானும் கற்றுக்கலை. முன்னால் வந்துட்டு நாங்கள் அதில் தான் வந்து இது இருக்குல்ல, கேனை கட்டி விட்ருவாங்க, இல்லை டயர் கட்டி விடுவாங்க, இல்லை கயிறை கட்டி நம்மளை பிடிச்சிப்பாங்க, நம்ம அங்கே அடிக்கணும். அந்த மாதிரி வந்து கற்றுக் கொடுப்பாங்க நீச்சல். அப்படியே கயிறை கட்டி உள்ளே போட்டுருவாங்க தண்ணிக்குள்ளே. நம்ம உள்ளே போயிட்டு பைப்பாக இருக்கும், அதை பிடிச்சிட்டு அப்படியே அங்கே குளிக்கலாம், நல்லா அப்படி நீச்சல் கற்றுக்கலாம். இந்த பைப்பு அந்த பைப்பு அப்படியே வந்து நம்ம போகணும். ஏன்னா அதில் பங்கு மோட்ரு அது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மோட்ரு தனித்தனியாக அவங்க ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அதனால் நிறைய பைப் இருக்கும் அதில். இந்த பைப்பு அந்த பைப்பு அப்போ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இங்கேருந்து அங்கேருந்து அங்கே போகிறது, நீச்சல் அடிக்கிறதுக்கு அப்படியே நாங்கள் தாண்டி கற்றுப்பாங்க. நம்ம அப்படியே வந்துட்டு நமக்கு கண்டினியூட்டி இல்லாதனால எனக்கு நீச்சல் தெரியாது, நான் கற்றுக்கவும் இல்லை. இனிமேல் ஒன்றும் ஆக போகிறதில்ல, பயப்படுவேன். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் சைக்கிள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கண்டினியூட்டி வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக அந்த ஒரு ஒர்க்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம எப்போவுமே செய்யணும். இது சண்டே சர்வீஸு. சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து போயிருந்தோம். அடுத்தது வந்து பொங்கல் அன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து பால் வாய்ப்பு வந்து வச்சுருந்தாங்க. அப்போ தான் ஃபாதர் வருவாங்கன்னு திரும்ப அகைன் ஒரு டெக்கரேஷன் பண்ணோம். ஃபுல்லாக கழுவி எல்லாம் மறுபடியும் ஒரு தடவை கழுவணும். ஏன்னா ஃபாதர் வந்து மேக்ஸிமம் சாட்டர்டே வரேன் அப்படின்னாங்க. அப்புறம் சாட்டர்டே வரல. நான் வந்து அகைன் வந்து நாங்கள் மண்டேவே வந்துடுறேன் வீட்டுக்கு, பால் காய்க்கிற அன்னைக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அன்னைக்கு திரும்ப வந்துட்டு ஃபுல்லாக அடுத்த நாள் வந்து நம்ம க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சண்டே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் முடித்தோம். அதுக்கு முன்னால் ஒரு அமளி தொங்கலிலாம் நடந்துச்சு. என்ன பண்ணோன்னு வாங்க பார்க்கலாம்.
மாதிரி சர்ச்லேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ரேயர் முடித்ததுக்கப்புறம் காஃபி இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸு வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போகிறாங்க ப்ரேயர் முடிச்சுட்டு. ஏன்னா ஒரு கெட் டுகெதர் மாதிரியே அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அங்கேயே வந்து சமையல் பண்ணுவாங்க சர்ச்சில். இது வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் வந்துட்டு முந்தின நாளே வந்துட்டு எங்கள் சித்தி வந்தாங்க. வந்துட்டு கறி எடுக்கலாம், பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எனக்கு சின்ன சித்தி, எங்கள் சித்தி, எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி, அப்புறம் எங்கள் அம்மாவோட சித்தி பசங்க, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நாங்கள் எல்லாம் ரெடி போடலாம். பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. அடித்தட்டி பிரியாணி மாதிரி செம்மையாக வந்து ஃபுல்லாக உடனே டபரா எடுத்தோம், உடனே கறி எடுத்தோம், உடனே கழுவி பிரியாணி அடித்தடியாக ஒரு அதிரடி பிரியாணி சொல்லுவாங்கள்ல, ஒரு பிளானும் கிடையாது. ஜஸ்ட்டு மார்னிங் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இது நம்ம நாளைக்கு ஃபங்க்ஷனு, முந்தின நாளே நம்ம வந்து எதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிரியாணி ரெடி பண்ணலான்ட்டு எல்லோரும் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கோம். வெயிலில் உட்காந்து இதை பண்ணி தேங்காய் திருவி அதை காப்பிக்குள்ளே போட்டு குடித்து, ஒரு பக்கம் தேங்காய் திருவி கடுங்காப்பி போட்டு அந்த ஒரு வேலை நடக்குது, ஒரு பக்கம் பிரியாணி வேலை நடக்குது. அதுக்கு இது பண்ணி சம்பல் ரெடி பண்ணி இதை ரெடி பண்ணி மட்டனை ஃபுல்லாக கழுவி அவங்களாம் வந்து ஊரில் வந்துட்டு வச்சுலாம் செய்ய மாட்டாங்க. டக்குன்னு வாங்கிட்டு வந்தோடனே உடனே கழுவிடணும். கழுவி அந்த உடனே அதை ஃபாஸ்ட்டாக டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒருத்தர், எல்லா வேலையும் கடகடனை முடிச்சு நான் தம் போட்டு இறக்கியாச்சு. அவ்வளோ குயிக்காக வந்து போட்டு இறக்கியாச்சு. அப்புறம் தயிருக்கு ரெடி பண்ணோம், தயிர் பச்சடி வச்சு எல்லாருமே வந்துட்டு அன்றைக்கி பிரியாணி தான். நீங்கள் எல்லாருமே எங்கள் சித்திங்க, அதே எங்கள் அம்மா அப்பாவுக்கு உள்ள சொந்தங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கு வரைக்கும், இன்னும் வெளியூர்லாம் சொல்லணும் நிறைய பேர் இருப்பாங்க. அன்றைக்கி பிளான் இல்லை அப்படிங்கிறதுனால உள்ளூரில் மட்டும் எல்லோரும் கால் பண்ணி வர சொல்லிட்டு எல்லாருமே செம்மையாக வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அடுத்து வந்து க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு. ஆனால் இது ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் உட்காந்து ஒரே காமெடி பண்ணிவிட்டு அமக்கலம் பண்ணிவிட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு இப்போ இப்படி இருக்கிற எங்கள் ஃபேமிலியில் நம்ம ஒன்று அப்படின்னா எல்லாமே வந்துடுவாங்க, நம்ம ஃபோன் பண்ணால் வந்துடுவாங்க. அந்த மாதிரி வந்து அட்டாச் ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேமிலி. எல்லாருமே வந்துட்டு உள்ளூர்லேயே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஊரில் பக்கத்து ஊரில் எல்லாருமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. எங்கள் பாட்டிக்கு வந்து தங்கச்சி, தம்பி அந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே. இது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது ஆரம்பிச்சிட்டோம் வேலையை. கழுவுறதுக்கு வீடெல்லாம் கழுவி முடித்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கணும். பால் காய்க்கிறதுக்கு தேவையானது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லாமே அடுத்த நாள் சாப்பாடுமே அவங்க வீட்டில் வந்து செய்வாங்க. அதனால் எல்லா பொருளுமே வந்துருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பால் காய்ப்புக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து என்ன வழக்கம் அப்படின்னா ஊரில் மஞ்சள் தூளாக கொடுக்குறாங்க, ஒரு பக்கெட்டு கொடுக்குறாங்க, பக்கெட்டில் உப்பு மஞ்சள் வச்சு கொடுக்குறாங்க. பார்த்திங்களா எத்தனை பக்கெட்டு வந்திருக்குன்னு, அவ்வளோ பக்கெட்டு, அவ்வளோ மஞ்சள், அவ்வளோ உப்பு பாக்கெட்டு எல்லாமே வந்துச்சு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் முடித்து அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் வெளியில் உட்காந்து ஒரே அமக்கலாம் அந்த மாதிரிலாம் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் அம்மா வந்துட்டு என்ன பழக்கம் வச்சுருக்காங்க அப்படின்னா, மார்னிங் வந்துட்டு இந்த எங்கள் வீட்டு மாடியில் போட்டிருப்பாங்க சாப்பாடு, அரிசி, இந்த மாதிரி எது வச்சாலுமே அதுங்க என்ன பண்ண டெய்லி காலையில் வச்சுடுவாங்க. வச்சோடனே அதுங்க வந்து சாப்பிட வந்துடுங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து ஒரு நாள் 2 நாள் வச்சோடனே இப்போ புறாலேருந்து மைனா, குருவிங்க அண்ட் காக்கா எல்லாமே வந்து மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க டெய்லி. அதே மாதிரி நாங்கள் போனோடனே எங்களுக்கு ரோடு வேறு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக போட்டாங்க. எப்படின்னா இப்போ நம்ம வந்து காக்காவுக்கு இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பழக்கப்படுத்துகிறோம். அதனால் மேலே வச்சோம், மேக்ஸிமம் மேலே வச்சா வரமாட்றாங்க. அதில் கொஞ்சம் கீழே வச்சோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க மைனா எல்லாருமே. அகெயின் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க. காக்காலேருந்து எல்லாமே வந்துடுறாங்க. ரோடு வந்து ஃபஸ்ட்டு போட்டாங்க, அடுத்தது வந்து போட்டுட்டு தண்ணி ஊற்றுனாங்க. தண்ணி ஊற்றுதும் அவங்களே. அடுத்தது வந்துட்டு அந்த காவா மாதிரி பண்ணாங்க, அதுவும் வந்து அடுத்த நாள் பண்ணாங்க. ஒரு பலகைலாம் வச்சுருவாங்க. அப்புறம் நடுவில் ஒரு பிரேக் பண்ணாங்க, ஒரு இதெல்லாம் வச்சு. அந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே வந்து ப்ராப்பராக பண்ணாங்க. அடுத்தது வந்து நிறையா வந்து இதெல்லாம் போட்டு பூசினதுக்கப்புறம் வேலி மாதிரி அடைச்சிருவாங்க. இதில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வண்டி கிண்டி எதுவுமே போகக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா,
ஃபுல்லாகவுமே வந்துட்டு இது அந்த நார் சொல்லுவாங்கள்ல, பனை ஓலையிலேருந்து ஒரு நார் வரும், பனநார், தென்னை நார் அந்த மாதிரி இருக்கும்ல, அதை போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றுறாங்க. ரோடு போட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அவங்க வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்காங்க காலைல சாயங்காலம். நம்மளையும் ஊற்ற சொல்லுவாங்க. நம்ம ஊற்றுறோமா ஊற்றலையோ அவங்க ஆளுங்க வருவாங்க, கான்ட்ராக்ட்காரங்க வந்து அவ்வளோ தண்ணி ரோட்டில் ஊற்றி வச்சுட்டு போவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம் வேலவன் ஸ்டோருக்கு. அப்போ தான் வந்து இது எடுத்தது. பார்த்திங்க அப்படின்னா நிறையவே இருந்துச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸு, டைனிங் டேபிள், கட்டில், சேரு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பீரோ எல்லாமே. அதை நம்ம ஊர் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சின்ன ஊர் தான் அப்படின்னு எல்லாமே கிடைக்காத பொருளே இல்லை, எல்லாமே இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் டைனிங் டேபிளும் வாங்கிட்டு அப்படியே 2-3 சேர்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்து வாங்கினோம். ரேட்டு எது கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். டைனிங் டேபிளுமே வந்து 6,500 தான் வாங்கினோம். ஆனால் அதே இது இங்கே சென்னையில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. சுயராக நமக்கு கிடைக்காது 6,500க்கு. அங்கே 6,500க்கு தான் வாங்கினோம். அதுவும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கினோம். அதுக்கப்புறம் இதுவுமே கம்மி ரேட்டு தான் வாங்கினோம். 4,000 சம்திங் தான் நினைக்கிறேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதுவும் 50,000 வரைக்கும் கூட இருக்குது. அவ்வளோ நமக்கு வேண்டாம், நம்ம அவ்வளோ ஒரு வாங்கி நம்ம வைக்க மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே எப்போவும் வந்து வாங்கிக்கிட்டோம். சிக்கனமாக எதுனாலும் ஒன்று தானே, நம்ம காஸ்ட்லியாக வாங்கினாலும் அதே பொருளை தான் வைக்க போகிறோம். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தானே வைக்க போகிறோம். நமக்கு கண்ணாடி மேக்ஸிமம் தெரியணும் அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இதுவும் மட்டும் பார்த்துட்டு வாங்கிட்டு ஒரு ஆட்டோவிலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆட்டோவே வந்து அவங்களே வந்து எப்படியோ வச்சுட்டு எல்லாமே ஆட்டோவிலே வந்துட்டாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. என்ன இது, நம்மளாம் எதுவும் வந்தோம்னா ஒரு இதில் தானே வருவோம், டெம்போ பிடிச்சி தானே வருவோம். இவங்க பார்த்திங்கன்னா ஆட்டோவிலே வந்து இது பண்ணிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து முன்னாடி போனோம். அப்புறம் வீடு வழி காட்டினோன்னே அவங்க வீட்டிலே வந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதான் பஸ்ஸு தான் வந்து நமக்கு கஷ்டம். அப்புறம் நான் இறங்கி வந்து நான் ஆலங்குளத்துக்கு போனேன். அதனால் வந்துட்டு அங்கே பஸ்லாம் நின்று ஸ்டாப்பில் இருந்து இறங்கி நடந்து போனேன். திரும்ப ரொம்ப நேரம் ஆகிடுச்சி. வீக்க புதூரில் நின்று அதுக்கப்புறம் ஆலங்குளம் போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மார்னிங்கே மைனா பாருங்கள் எவ்வளோ மைனா வருதுன்ட்டு
அவ்வளோ நிறையா வந்து இங்கே வந்து இயற்கை நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு டைமுக்கு வந்து எல்லாமே வந்து பக்கத்துலேயே எல்லாமே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். நம்ம நேச்சரோடு இணைஞ்சி வந்து அங்கே லைஃப் வந்து லீட் பண்ணலாம். அமைதியாக இருக்கும். எந்தவித ஆர்ப்பாட்டமும் இருக்காது. ஒரு அடித்தடியாக இங்கே நம்ம எப்படி பண்ணுவோம், டக்கு 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 டக்குன்னு டைம் போயிட்டே இருக்கும். அங்கே வந்து ஆனால் போவோம், ஆனால் வந்து ரொம்ப ஸ்லோவாக போவோம். அங்கே வந்து நம்ம சாப்பிட்றது தான் வேலையாக இருந்துச்சு. காலையில் சாப்பிட்டு அடுத்து சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பனங்கிழங்கு நுங்கு அந்த டவுனு அப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்கு. அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் ஸ்நாக்ஸு. ஏன்னா பாட்டி இருக்கிறதுனால பாட்டி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருப்பாங்க பிஸ்கட்ஸு. ஸ்நாக்ஸில் பார்த்திங்கன்னா முறுக்குலேருந்து காரச்சேவு இருக்கும். அவங்க பல் இல்லைனாலுமே அவங்க ஊற வச்சா சாப்பிடுவாங்க. அது சாக்லேட் ஐட்டம்ஸு, அப்புறம் கடலை மிட்டாயி, பொரி, உடச்ச கடலை, வேர்க்கடலை, மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம என்ன இருந்தாலுமே எங்கள் வீட்டில் பாக்ஸ் திறந்தா இருக்குது திங்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு என்ன திம்மோன்னு தான் இருக்கும். அங்கே வேலையே இருக்காதுல்ல. வெறுப்படிக்கும். என்னதான் ஒன்றும் ஓடாது. அப்போ எனக்கு போய் எதையாவது சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணும். அதில் ஃபுல்லாக சாப்பிட்றது. இது வந்து தான் சுரண்டை அந்தோனியார் சர்ச்சு. இங்கே வந்து ஆல்ரெடி நாங்கள் போனப்போ வந்து எனக்கு திருவிழா இருந்துச்சு. அதனால் அங்கே வந்து திருவிழா போயிட்டு அன்றைக்கி லாஸ்ட் டே வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். 13 அன்றைக்கி வந்து திருவிழா சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு வந்தோம். ரொம்ப கறியும் சோறும். அங்கே வந்து செவ்வாய்க்கிழமை வந்து கருவாட்டு கறி வேறு போடுவாங்களாம். ஏன்னா கருவாட்டு கடை வந்து கோயிலுக்கு எதிர்த்தாப்புல தான் கருவாட்டு கடையே. செவ்வாய்க்கிழமை தான் அந்தோனியார் சர்ச் அப்படிங்கிற செவ்வாய்க்கிழமை வந்து மத்தியானம் 11 மணிக்கு ப்ரேயர்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சு ப்ரேயர் முடிஞ்சு டெய்லி வந்து சாப்பாடு வாரம் சாப்பாடு இருக்குது. கருவாட்டு குழம்புலாம் போடுவாங்களாம். எனக்கு அது கேட்கும்போது புதுசாக இருந்துச்சு. ஓ, இங்கே வந்து இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. இங்கே நம்ம இப்போ பார்த்தோன்னா அன்றைக்கி வந்து திருவிழாலாம் முடிஞ்சு வந்துட்டு கறி, ரசம், மோர் தனியாக அது இருந்துச்சு. அவங்க பாய்ஸ் வந்து அந்த கேட்ரிங் பாய்ஸே தான் வந்து பரிமாறினாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி குப்பை போடுறதுக்கு ஒன்று, வேஸ்ட்டு போடுறதுக்கு ஒன்று, அதை தட்டு கொட்டுறதுக்கு ஒரு ட்ரம் வச்சுருந்தாங்க. குடிக்கிற தண்ணி ஒன்று வச்சுருந்தாங்க. கை கழுவுற தண்ணி, தட்டு போடுறதுக்கு ஒரு இது, நம்ம வேஸ்ட்டு போடுறதுக்கு தனி ட்ரம்மு அதுலேயுமே போட்டிருந்தாங்க. நீங்கள் வேஸ்ட்டு வந்து இங்கே தான் போடணும் அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தாங்க. இது வந்து அந்தோனியார் சர்ச்சு. முன்னாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அப்போ இருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஊத்துமலை பங்கோடு இருந்துச்சு எங்கள் ஊர் நான் இருக்கும்போது. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆகி வரும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா சுரண்டை பங்காக மாறிடுச்சு. அப்போ எப்போ இருந்தே இப்போ வரைக்கும் வந்துட்டு சுரண்டை பங்கு. இது பார்த்திங்கன்னா இது சின்ன சர்ச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஒரு ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. இதுவே வந்துட்டு வாரமே வந்து அவர் வந்து எப்பவுமே ஃபாதர் வந்து யூடியூப் வச்சுருக்காங்க. அவங்க போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. வீடியோலேயுமே அந்த செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் நடக்கிறத அப்படியே லைவ்லி டெலிகாஸ்ட் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
இரவையில் போயிட்டு பனங்கிழங்கு எல்லாம் பிடுங்கிட்டு அதில் டவுன்லாம் வச்சு சாப்பிட்டு அது ஒரு கலாட்டாவே நடந்துச்சு. சுரைக்காய் அதெல்லாம் எங்கள் சித்தி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். காய் அதாவது அங்கேயே நம்ம தோட்டத்தில் இருந்தது சுரைக்காய் அதெல்லாம். பார்த்திங்களா ரோடு எவ்வளோ நல்லா போட்டிருக்காங்கன்னு. இதுதான் சொன்னேன் நான். அந்த அவங்க செய்கிறது இப்போ நம்ம ஏரியாவில் போடுறாங்க அப்படின்னா 1 டே தான் போடுவாங்க. ஒரே நாள்லேயே தாரோ சிமெண்டோ போட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எத்தனை வாட்டி தெரியுமா போட்டாங்க. டெய்லியுமே வருவாங்க. கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் வருவாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கும் அவங்களே வருவாங்க. நம்மகிட்ட தண்ணி தெரு லைன் வரும்ல, அந்த ஸ்ட்ரீட் லைனில் தண்ணி பிடிச்சி அவங்களே அந்த நாரை போட்டு அதை நனைச்சி அப்பப்போ ஊற்றிட்டே தான் போவாங்க. அந்த மாதிரி போடுறாங்க. அவ்வளோ கிரிப்பாக. அப்போ அதுவும் இல்லாமல் நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். வந்தோடனே எங்களுக்கு ரோடும் வந்துட்டு மம்மி வீட்டுக்கு. அதுதான் நாங்கள் அவங்களுக்கு லக்கு இல்லைன்னு இன்னும் எங்கள் வீட்டுக்கெலாம் எங்கள் மாமியார் வீட்டுக்கெலாம் இன்னும் வரவே இல்லை. ரோடே வரல. நம்ம சாக்கடையில் தான் நடந்து போகிறோம். இப்போ இவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு இதுவாக தான் பார்க்கணும். கடவுளோட கிருபையாக தான் நம்ம பார்க்குறோம். நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இது வரைக்கும் கரெக்டாக எங்கள் அம்மா வீடு இருக்க வரைக்கும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போட்டிருக்காங்க. இப்போ அடுத்த பிளாட் வரும்போது அவங்க போடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான். ஏன்னா அங்கே வீடு இல்லை அதுக்கடுத்து, அதனால் அது வரைக்கும் போட்டிருக்காங்க ரோடு. குருவிங்களுக்கு பஞ்சமே கிடையாது. எல்லா பக்கம் மண்ணிலே குளிக்கும். அதுதான் பாருங்க எப்படி மண்ணில் அது குளித்து ஆட்டம் போடுதுன்னு. சிட்டுக்குருவி எவ்வளோ குருவிங்க மொத்தமாக வந்துடுவாங்க. சிட்டுக்குருவி, இந்த பூனைக்குருவி, மைனா எல்லாருமே இப்போ அந்த இதில் எப்படி மண்ணை சருவிட்டு வருதுன்னு பாருங்கள். எனக்கு டெய்லி இதை பார்க்கும் போதெல்லாம் அதுலேயே நின்று வீடியோ எடுக்கிறத வேலை. என்ன வேலை செம்மையாக இருக்கும் குளித்ததெல்லாம். ஆனால் என்ன ஜூம் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா அப்படின்னு தெரியல. இது எல்லாமே சிட்டுக்குருவி. எங்கள் ஊரில் நிறையா இருக்கும் சிட்டுக்குருவி. அதுவும் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கூடு கெட்டி வச்சுருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா ஃபேனில் மாட்டிடும். என்னென்னா ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும். நமக்கு வீட்டில் ஃபேன் போடாமல் இருக்க முடியாது. எங்கே ஓட்ட இருந்தாலும் அதுக்குள்ளூடி வீட்டுக்குள்ளே வந்துடும். அதில் ஃபேனில் மாட்டி 2-3 குருவிலாம் செத்து போயிருக்கு. அதுக்கே நம்ம கதவை லாக் பண்ணி வைக்கணும், இந்த ஜன்னல் லாக் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஆகிடுது. அந்த ஒரு இதுதான் அது. ஏன்னா அதுங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க வீட்டுக்குள்ளே. அதுதான் நம்ம பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டில் எடுத்தது. அப்போ நான் போனோம். போய் கழுவி விடுறது, பாட்டியை பார்த்துக்கிறது, தலைவாரி விடுறது, இது மாதிரி நடக்கும். பாட்டி வீட்டிலே பார்த்திங்கன்னா தென்னை மரம் எல்லா மரமுமே இருக்கும். இதை பாருங்கள் ரோட்டில் எப்படி போடுறாங்கன்னு. இந்த மாதிரி நார் போட்டு தான் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி நனைப்பாங்க. இந்த நாரை போடுவாங்க. ஏன்னா அது அப்போ தான் இதாக இருக்கும் அப்படின்ட்டு. பனங்கிழங்கு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற பனங்கிழங்கு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் போட்டாச்சு. இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம கார்டன் பாருங்கள். எல்லா செடியும் மம்மி அவ்வளோ நல்லா மம்மி டேடி பார்த்துக்குறாங்க. பப்பாளி மரம், சுண்டைக்காய் மரம், இந்த பாவைக்காய் செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்ச்சிருந்துச்சி. தக்காளி இதில் ஃபுல்லாகவே போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ காய். பாவைக்காயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பாவைக்காய் பிடிங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கே நான் இங்கே சென்னைக்கே அத்தனை வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஊர்லேருந்து வரும்போதுனா யார் வந்தாலுமே கொடுத்து விட்ருவாங்க. பாவைக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ பாவைக்காய் பெருசு பெருசாக தூங்கும். அது கார்டன் ஃபுல்லாகவே மம்மி தான். ஏன்னா அங்கே இருந்ததுனால நல்லா வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு அதில் வீடே ஒரு குப்பை கூட இருக்காது. இலையோ எதுவுமே இருக்காது. அவ்வளோ நீட்டாக வச்சு. ஏன்னா பழைய வீடு அதையும் வச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாமல் குட்டி வீடு. இப்போ நம்ம புது வீடு கட்டி ஒரு ரூம் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன வீடு, அதையுமே அவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டெய்லி அவங்க சாப்பாடு வைக்கிறதுனால டெய்லி அரிசியோ ஏதோ ஒன்று போட்டோம் அப்படின்னா சாப்பாடு டெய்லி அங்கே மம்மி அங்கே போயிட்டாங்க. அப்போ நமக்கு வைக்கிறதுக்கு இங்கே சாப்பாடு இருக்காதுல்ல. இப்போ நம்ம ரேஷன் அரிசி போட்டோம் அப்படின்னா நல்லா எல்லாருமே புறாலேருந்து எல்லாம் அங்கே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு தான் போவாங்க. இல்லை காலையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க வரிசையாக. மைனா, சிட்டுக்குருவி, காக்கா, புறா எல்லாருமே மாடியில் தான் இருப்பாங்க. இது ரொம்ப பழைய பில்டிங், அதனால் கொஞ்சம் கஷ்டம், பயமாக இருக்கும் நமக்கு விழுந்துருமோ அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம எதுவுமே அதை கை வைக்காமல் அப்படியே இருக்குது. பார்ப்போம் ஃப்யூச்சரில் தான் அது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கணும். ஏன்னா இப்போ தட்டிட்டாலுமே நமக்கு கரண்ட்டு எல்லா லைனுமே அங்கே தான் இருக்குது. நமக்கு அந்த சேஃபுக்கு இருக்குது இப்போதைக்கு. அந்த வீடு பழைய வீடு, எங்கள் மாமனார் மாமியார் வீடு. அது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா. காலையில் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம போடலன்றாலுமே வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம அவங்கள பார்த்தோன்னு தான் ஞாபகம், ஐயோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உலக்கைடு இடிக்கிறது. ஆனால் பருத்தி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் பருத்தி எங்கேயுமே கிடைக்கல இந்த வாட்டி. ஜனவரி வந்து சீசனில் நமக்கு தெரில. நான் இந்த வாட்டி போகும்போது பருத்தி எனக்கு தெரிஞ்ச யார் வீட்லேயும் போடல. அதனால் பருத்தி எடுக்கிற சான்ஸ் வந்து கிடைக்கல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பருத்தி எடுக்கிறதுனா. அந்த பருத்தி பூலேருந்து அந்த காட்டன் தனியாக பிரிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் முன்னால் ரசத்துக்கெலாம் இப்படி தான் இடிப்போம். எங்கள் பாட்டி போயிட்டு ரசத்துக்கு இடிச்சிட்டு வா அப்படிவாங்க. அப்புறம் வந்து இது இடிக்கணும், எள்ளு பொடி இடிக்கணும். அந்த மாதிரிலாம் எல்லாமே இடித்து தான் இப்போ இது பண்ணுவோம். எனக்கு அரைக்கலாம் தெரியாது அம்மியில், அதனால் இதெல்லாம் நல்லா தெரியும். இதான் எங்கள் பாட்டி. அவங்க டீச்சர் மாதிரியாக இருக்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய எப்படி இருந்தவங்க இப்படி இருக்காங்க, அப்போ நம்ம லைஃப்லாம் எப்படிரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு தோணும். அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவங்களுக்கே வந்துட்டு இப்படி வந்து டைம் வந்து இப்படி இருக்குது, இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அவங்களுக்கே அவங்களுக்கு தெரியல, லைக் தட் இருக்குது. நம்ம வந்து அப்போ என்ன நிலைமை, நம்ம இந்த வயசில் எப்படி இருப்போம்? ஆக்சுவலாக நான் இப்போவே அப்படி தான் இருக்கோம். ஒன்றும் புரியாமல் தான் இருக்கிறேன். இன்னும் போக எப்படி ஆகும் அப்படின்னு தெரியல. அப்புறம் அப்பாவோட தான் எங்கேனாலும் போகிறது வர்றது. வண்டியில் போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டே போனேன். ஏன்னா ரொம்ப பசுமையாக இருக்குல்ல, சரி பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே போனேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. நீங்களுமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஹவுஸ் வார்மிங் இது வந்து போடுறேன். நியூ ஹவுஸ் வார்மிங் பண்ணுறது பார்க்கலாம். அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையானதை எடுத்து ரிட்டன் கிளம்பும்போது பனங்கிழங்கு, அப்புறம் ஆவாரம், இது என்னென்ன தேங்காய்லாம் அவ்வளோ கொண்டு வந்து, ஏன்னா பஸ்ஸில் தானே, அதனால் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறையா எடுத்துகிட்டு வந்தேன். வீட்டுக்கு தேவையானது எல்லாம் ஏறிட்டோம். அதோட ரிட்டன் சென்னைக்கு வந்துட்டோம். இதே மாதிரி தான் அங்கே வந்து ஒரு 5:30க்கு ஏறினோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு 6:07க்கு கொண்டு வந்துடுவாங்க. நாங்கள் வந்து மாதவரம் பைபாஸில் இறங்கிடுவோம். அங்கே வந்து இறங்குறதுனால எனக்கு வந்து கோயம்பேடு தாண்டி வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடியூஸ் வந்துடுவோம். இதுதான் வந்து நாங்கள் ஊருக்கு போன ட்ரிப்பு. நானும் ஊருக்கு போன
ட்ரிப்பு அண்ட் அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.